அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மேக்கப் போட விரும்புகிற கணவன்மார்கள் ஒரு பக்கம், அது பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள் இன்னொரு பக்கம். இதுதான் இன்றைக்கு பேசப்படுகிற நீயா நானா. நான் கூட இதெல்லாம் பண்ணிக்கிறது இல்லைங்க, இவர் இதெல்லாம் மேக்கப் பண்றாரு அல்லது இதெல்லாம் க்ரூம் பண்ணிக்கிறாரு. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. பார்லர்ல போயிட்டு ஃபேஷியல் பண்ணுவாங்க, நான் கூட அவ்வளோ பண்ண மாட்டேன். எவ்வளோ மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாரு? அதாவது லைக் மந்த்லி பண்ணிடுவாங்க. ஓ, மந்த்லி ஒன்ஸ் பண்ணிடுவாப்ல. பண்ணிடுவாங்க. ஓ, எங்க ஃபேஷியல் பண்றத முகத்தை காட்டுங்க. மாசம் ஒரு தடவை பண்ணுவீங்களா? மைக் கொடுங்க. நான் இப்பதான் சென்னைக்கு ரியலோகேட் பண்ணேன் கொச்சியில இருந்து. ஸோ இங்க இருக்கிற ஹீட்டுக்கு வந்து என் ஸ்கின் வந்து கொஞ்சம் கொச்சின்ல அப்படியே குளிர்தாக்க. ஃபேஷியல் போட்டா கொஞ்சம் க்ளோவா இருக்கும், கேர் பண்ணிக்கலாம். ஆமா, கழுப்புடுகிறாயா? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. ஓகே, இப்போ என்ன ஃபேஷியல் பண்ணிட்டு நீ எனக்கு வந்திருக்கீங்க? நான் அப்ப வந்து பப்பாயா ஃபேஷியல். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. முல்தானி மட்டி போடுவாங்க. முல்தானி மட்டி 3 நாளுக்கு ஒரு தடவை போடுவாப்ல. அது எப்போ வருதுன்னு தெரியாது சார், ஆனா ஒளிச்சு வச்சு போட்டுருவாங்க. ஒளிச்சு வச்சு போற பொண்டாட்டி எடுத்து போட்டுருன்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சு முல்தானி மட்டி போடுற முகத்தை காட்டுங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை முல்தானி மட்டி போடுவீங்க? அது டெய்லியே போடுவேன். டெய்லி போடுவீங்களா? அடே பேயில போமா இலே. 2 வாரத்துக்கு ஒரு தடவை போடுறத இல்ல 1 வாரத்துக்கு ஒரு தடவை போடுறத தினந்தோறும் போறீங்களே பல்லு வளர்க்குற மாதிரி. கலர் இம்ப்ரூவ் ஆகுன்ற ஒரு நப்பாசையில தான் சார். ஃபவுண்டேஷன் காஜல்லாம் யூஸ் பண்றாரு. காஜல் யூஸ் பண்றாரு? ஆமா சார். ஃபவுண்டேஷன் இல்லாம யூஸ் பண்றாரு? ஆமா சார். இந்த கண்ணை பார்க்கணுமே நான். காஜல் போடும் கண்கள் எடுங்க. கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன், மற்றபடி ஃபவுண்டேஷன்லாம் இல்ல. கல்யாணத்துக்கு போனா மொய் வைங்க, அதான காஜல் வைக்கிறீங்க. ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு லிப் மாஸ்க் போட்டுட்டு படுவேன். லிப் மாஸ்க்னா? லிப் மாஸ்க்னா அது மாய்ஸ்சரைசரா இருக்கும். அவங்களுக்கு லிப் கொஞ்சம் கருப்பா இருக்கும், சீக்கிரம் அப்படியே சிகப்பா கொஞ்சம் மாத்திரணும்ன்றதுக்காக சாங்க போடுறா. என்ன தம்பி இவ்வளவு போட்டு ஒண்ணு நடந்த மாதிரியே தெரியலையேப்பா. மியூசிக் நமக்கு அதெல்லாம் தெரியாது. வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்க போடுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் அவங்க வந்த பிறகு இருக்கிறதுனால அதை நீங்களும் பயன்படுத்துறோம். நம்ம வீட்டில் பஜ்ஜி மாவு இருக்கு, குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கு. இப்போ இதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே? சாம்பார் அப்ப எனக்கு அது நமக்கு தேவையில்லை. இல்ல அப்ப சொல்லுங்க, தேவைப்படுது யூஸ் பண்றேன்னு. இல்ல அதை எப்படி ஸ்ட்ரைட்டா சொல்றது? அப்ப தேவைப்படுறதுனால செய்யறோம். ஏன் தேவைப்படுது? இப்போ எல்லாருமே சின்ன வயசுல இருக்கப்ப பெரிய ஆள் மாதிரி காட்டணும் ஆசைப்படுவாங்க. இப்போ வயசாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு கொஞ்சம் சின்ன பையனை காட்டணும் ஆசைப்படுவோம் நம்ம. ஓகே, அப்ப காட்டணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு சில விஷயம்லாம் இருக்கு. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 43. பரவாயில்லையப்பா. 43 தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. தலை நீங்க எதை வச்சு சார் சீவிங்க டெய்லி? சீப்பு. இவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சு ஏங்க இது லேடிஸ் வச்சு எல்லாம் பண்ணுவாங்கங்க. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு பொறுக்கலையா? சாட்சியோட வந்துட்டீங்களேம்மா. இது இந்த இதுல கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுவாங்களா? அதானே. டெய்லி இத போடாம ஆபீஸ் போனது கிடையாது. இதை வச்சு எப்படி தலை சீவீங்க? சோ அப்படியே ப்ளோயரோட சேர்ந்து வந்துரும். அப்படியே நின்றதுனால டெய்லி அதை வச்சு தான். டேய் அப்புறம் செஞ்சிரலாம். எனக்கு ஒன்னு வாங்க வேண்டியதாடா இத. ஸ்கின் கேர் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சார். கிளீன்சர், மாய்ஸ்சரைசர், சீரம், ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. மார்னிங்கும் சரி, நைட்டு 12 மணி ஆனாலும் குளிச்சுட்டு பாடி லோஷன், அதுக்கப்புறம் இது எல்லாமே நைட் க்ரீமு, வாரத்தில் 3 நாளைக்கு ரெட்டினால். யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். ஓ, என்ன தம்பி கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 ஐட்டம், நைட்டு ஒரு 7 ஐட்டம் யூஸ் பண்ணுறீங்க போல. 4 மணிக்கு பண்ணிட்டு இருப்பாங்க சார், லைட் எல்லாம் போட்டோம். 5 o'clock எனக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி சார். அதனால 4 o'clock சன்ஸ்கிரீன்ல அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன். 2 மணிக்கு சன்ஸ்கிரீனுக்கு வேலையே இல்லையே, சன்னே இருக்காதே. இல்லை சார், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் கிரவுண்டில் இருப்பேன். அப்போ வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு இருக்க முடியாது, நம்மளுக்கு 4 hours சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ட் பண்ணுவோம்ல. இப்போ 4 மணிக்கு போட்டு 8 மணிக்கு திரும்ப போடுவீங்க? ரீஅப்ளை பண்ணுவேன். 12 மணிக்கு மறுபடியும் பண்ணுவேன். நீங்க இதுல என்னென்னலாம் ஃபாலோ பண்றீங்க? இது எதுவுமே பண்றது இல்ல. இது இல்லாம சப்ளிமெண்ட்ஸ், மெரைன் கொலாஜன் அதெல்லாம் வேற எடுப்போம். அதான் வர்க்கீஸ். பச்சை பயிரால ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க சார். அது கூட வந்து மஞ்சத்தூள், கேர்டு, ரோஸ் வாட்டர்லாம் போட்டு அப்ளை பண்ணுவாங்க சார். நைட்டு தூங்கும்போது வந்து கோகனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குவாங்க சார்.
பச்சை பயிர் எதுக்காகனா ஆக்சுவலாக நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எந்திரிக்குள்ளே நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோவோட இது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். மாடு முட்டிய சாப்பிடுற 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் அதிகமாக ஃபீல் ஆகுது. அடுத்து பக்கத்தில் கொடுங்க. அவர் வந்து இந்த பாடியில் இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க சார் ரேசர் வச்சு. எடுப்பா பண்றத பண்ணிட்ட. ஜிம்மு போயிட்டு இருந்தேன் சார். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் இது வரைக்கும் இருந்தவங்கலாம் ஒரு வகையறானா நீ கம்ப்ளீட்டா வேற வகையறா இருக்கியப்பா. 100 ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க. வருஷத்துக்கு 2 தடவை தான் ஊருக்கு போவோம். ஆ. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். அதே மாதிரி என்னையும் ஏன் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? அது என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களே இப்படி மாத்துறாரு. ஆமா என்ன பண்றாரு சார், எனக்கு முடி நல்லா இவ்வளவு தூரம் இருக்கும் சார். ஆ. முடி வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரி இப்ப பாருங்க சார், அது காரணமே இவங்க தான் சார். கட் பண்ண சொல்றாரு. பார்லர்ல த்ரெட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்றாங்க. பார்லர்ல த்ரெட் பண்ணி சொல்றாரு. லிப்ஸ்டிக் போட சொல்றாரு. கலர் பண்றது, ஃபேஷியல் எல்லாம் பண்ணப்போ கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முயற்சி பண்றீங்க. கண்டிப்பா சார். நீங்க அவங்களையும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பாக்குறீங்க. சார் ஊர்ல இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி, இங்க இருந்து போறதுனால இங்க இருக்கிற மாதிரி போகுமே அப்படின்னு நான் மாறிக்கிட்டேன். அவளையும் மாத்ததுக்கு ட்ரை பண்றேன். அதனாலதான் அந்த ஹேர் கட் பண்ணேன். எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இங்க இருக்க மாதிரினா சென்னையில உள்ள மாதிரி ஊர்ல வர அத்தை பொண்ணு அக்கா பொண்ணு எல்லாம் மாடலா கட் பண்ணிட்டு வருவாங்க முடி. இவளுக்கு வந்து புரியல, ஏன் நான் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு மாதிரி இருக்குன்னா நானாவே இருக்கலாமே சார். ஆக்சுவலா நீங்க என்ன அந்த உன்னை விட அழகான பொண்ணா கட்டியிருக்கான் பாருன்னு உங்க மாமா பொண்ணு அத்தை பொண்ணுங்கள்ட்ட ஒரு அப்படி காட்டணும். அது காட்டுறதுக்கு தான் சார் இந்த மாதிரி மாடல் பண்றேன். அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஆனா இது ஒரு தப்பு இல்லையா? தப்பு இல்ல சார். அவங்க திருத்தமா இருக்காங்க, ரைட்டா? இப்ப இவங்களையே மாடனா நீங்க மாத்துறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். கொஞ்சம் மாத்துறேன் சார். ரொம்ப அதான் ஏன் ஈக்குவலுக்கு. அட கன்றாவியே. லைட்டா பட்டி டிங்கரிங் பாக்குறேன் சார். இல்ல இதுவே கொஞ்சம் மோசமான வார்த்தை. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா நீங்க சொல்ற அழகுங்கிறது இது இல்லை. நீங்க சொல்ற அந்த வார்த்தையிலே நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் அது மொக்கையாயிடும். இன்னொன்னு சொல்லிட்டா, நீங்க இப்ப இருக்கீங்கல்ல, இது சென்னையின் அழகு இல்லை. இந்த கலர் சட்டையும் காதுல கடுக்கணும் சென்னையோட அழகு இல்லை. ஆக்சுவலா அவங்க யதார்த்தமாகவே திருத்தமாக தான் இருக்காங்க. நீங்க தான் அந்த ஃப்ளோரசன் கலர்ல ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு காதில் 2 கடுக்கன் போட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம இருக்கீங்க. ஆக்சுவலாக மாற வேண்டியது உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் தான். இப்போ அவங்க அளவுக்கு ஈக்குவலாக எப்போ நீங்கள் மாறுவீங்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாவது அவங்க அழகாக இருக்காங்க, திருத்தமான அழகாக இருக்காங்க, இவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் எப்போ வரப்போறீங்க நான் கேட்குறேன்ல. இந்த கேள்வி உங்களுக்கு ஒரு மாதிரி காயப்படுத்துச்சா இல்லையா? லைட்டா சார். லைட்டாக இல்லை, உண்மையாக ஹர்ட்டிங்காக இருக்கும். அந்த கேள்வியை கேட்குறதே எனக்கு மனசு காயப்படுத்துச்சு. அப்போ உங்களுக்கு இருக்குது அந்த கேள்வியை நீங்கள் தினம் அவங்கள கேட்டுக்கிட்டு இருந்தா அது அவங்கள ஹர்ட் பண்ணாதா? கண்டிப்பா சார். எனக்கு ஈக்குவலாக நீ எப்போ மாற போற, எனக்கு ஈக்குவலாக நீ எப்படி ஸ்டைல் ஆக போறேன்னு தினந்தோறும் ஒரு பொண்ணை கேட்டா அவங்களுக்கு இது ஹர்ட் ஆகும் தானே? கண்டிப்பா சார். இவங்க சென்னையிலையும் பொருந்துவாங்க, ஊர்லேயும் பொருந்துவாங்க. ஆமா சார். நீங்கள் பிரச்சனை என்னன்னா நீங்கள் சென்னையிலையும் பொருந்தலை, ஊர்லேயும் பொருந்த மாட்டீங்க. நான் மாத்திடுவேன் சார் சீக்கிரம். நான் மாத்திடுவேன். ஓகே, நீங்க அவர் கொஞ்சம் திருத்தி கொண்டு வந்துருங்க. மாத்திடுவேன் சார். நல்ல பையன் தான் சார். நல்ல பையன். அமுகு டுமுகு அமால் டுமால்.